1984 பரமேஸ்வரநல்லூர். அது எம்.ஜி. ராமச்சந்திரன் ஆட்சியில் இருந்த காலகட்டம். சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலில் பல சர்ச்சைகள் நடந்து கொண்டிருந்தது. சிவன் கோவில் அதிகமாக இருந்ததால் என்னதான் பல நூற்றாண்டு கடந்தாலும் இன்னும் ஒரு சிலர் அல்ல பல பேர் சிவன்தான் பெரியவர், பெருமாள் தான் பெரியவர் என்று அடித்துக் கொண்டிருந்தனர். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த ஊர் வைணவர்கள் பெருமாளை தரிசிக்க பல மைல் நடந்து சென்றுதான் வணங்கினர். ஊரில் இருந்து கோவிந்தராஜ பெருமாள் கோவில் வெகு தொலைவில் இருந்தது. மற்றொரு பக்கம் செருப்பணிவதற்கு மேலினத்தவர் கீழினத்தவர் என்ற பிரச்சனை போய்க் கொண்டிருந்தது. நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரைப்படம் 100 நாட்கள் திரையரங்கில் ஓடியது. ஆயிரத்தி 1902 வடநாட்டில் இருந்து வந்த ஒரு திருடர் கூட்டம். குத்துவரிசை என்ற தற்காப்பு கலையை மட்டுமே நம்பி சிதம்பரத்திற்கு வந்த கூட்டம். அப்போதைய ஆங்கிலேய மன்னர்களுக்கு போர்க்காலத்தில் மட்டும் உதவி கொண்டிருந்த ஒரு கூட்டம். எந்த ஒரு ஆயுதமும் இன்றி வெறும் கைகளால் எதிர்களை தாக்கக்கூடிய தற்காப்பு கலையை கற்றிருந்தனர். தங்களுக்கு தானே ஓநாட் என்ற பெயரை சூட்டிக் கொண்டது. இதன் அர்த்தம் 893 என்ற எண்களை குறிக்கும். அவர்கள் போருக்கு செல்லும் முன் மது அருந்துவதும் அவர்களின் பிரியமான சீட்டு விளையாடுவதையும் பழக்கமாக வைத்திருந்தனர். அந்த விளையாட்டில் இந்த எண்கள் வந்தால் தோல்வி அடைந்ததாக அர்த்தம். அது ஒரு துரதிர்ஷ்ட எண். அதனால் தான் அதையே தங்களுக்கு பெயராக வைத்துக் கொண்டனர். அவர்களை எதிர்ப்பவர்கள் வாழ்க்கை மரணமே. சுதந்திரத்திற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு சென்று விட்டனர். இந்த கூட்டத்தால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. போரும் இல்லை, பிழைப்பின்றி தவித்தனர். சுத்துப்பட்டு ஊர்களை சூறையாடினர். அந்த ஊர் இளைஞர்களுக்கு மது பழக்கம் காட்டி அவர்களையும் திருட்டில் ஈடுபடுத்தினர். பெண்களை கடத்தி வெளிநாடுகளுக்கு விற்பது, அவர்களை தீய தொழிலில் ஈடுபடுத்துவது, ஒத்து வராத பெண்களை பலவந்தமாக கொடுமைப்படுத்திக் கொள்வது போன்ற மோச செயல்களை செய்து வந்தனர். இது சிதம்பரம் மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள ஊர்களுக்கும் பரவியது. போலீசார் கூட இவர்களை பார்த்து நடுங்கினர். இப்படியாக பல காலங்களாக அந்த ஊரை இந்த கூட்டம் ஆண்டு வந்தது. பரமேஸ்வரநல்லூர் சிதம்பரத்தில் இருந்து சற்று தொலைவில் இருந்ததால் பிராமணர்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தனர். ஓநாட் தங்களுக்கென்றே ஒரு கொள்கையை பின்பற்றி வந்தது. அதில் இருக்கும் ஆண்கள் உடலில் பச்சை குத்தி இருக்க வேண்டும், குத்துவரிசை தெரிந்திருக்க வேண்டும், அவர்களின் பாரம்பரிய சீட்டாட்டம் தெரிந்திருக்க வேண்டும். பெண்களை விபச்சாரியாக வளர்ப்பார்கள். அவர்களின் தற்போதைய தலைவன் ரேகன் பாய்.